அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். இன்னைக்கு எம்பிபிஎஸ் உடைய இன்னைய டேட்டில் என்ன அப்டேட் இருக்குது அப்படின்ற மாதிரி இன்னைக்கு தேதி 18. ஸோ இது ரெக்கார்டிங் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 8 o'clock போல் ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்னைக்கு என்ன யதார்த்தமான சுச்சுவேஷன், என்ன நிலவரம் இருக்குது அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணணும்னு ஒரு ஐடியா தோணுச்சு. 2 நாளாக எனக்கு இன்னும் பெருசாக எனக்கு எந்த பதட்டமும் இல்லை, அதனால் நான் எந்த ஒரு கண்டென்ட்டும் இல்லை. அப்படி கண்டென்ட் இருந்து கூட பெரிய வேல்யூபிளாக இல்லை, அதனால் அதை பற்றி வீடியோஸ் எதுவும் இல்லை. எனிவே, ஸோ ஒரு பெரிய ப்ரீத்திங் டைமு. ஸோ டீம்டு யூனிவர்சிட்டியோடைய ரிசல்ட்டை எதிர்பார்த்துட்டு இருக்கிற பேரண்ட்ஸு, அப்புறம் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் சாய்ஸ் செலெக்ஷனை பாதி அதை எடுத்து, அப்புறம் சாய்ஸ் லாக்கிங்கில் பண்ணி எல்லா குழப்பத்தையும் தாண்டி ஒரு கிளாரிட்டியான ஷெடியூல் ஒன்று கொடுத்துட்டாங்க. அப்படி இருக்கிற பேரண்ட்ஸ் இதை சம்பந்தமான என்னென்னலாம் முடிவுகள் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ கவர் பண்ண ஆசைப்பட்டேன். ஸோ அதில் இந்த வீடியோவை முழுக்க பார்த்துருங்க. எத்தனை ஸ்டெப்லாம் தெரியல, பட் நான் சொல்கிறது எல்லாமே ஒவ்வொரு ஸ்டெப் தான். சரிங்களா? ரைட். நம்பர் 1, ஃபஸ்ட்டு டீம்டு யூனிவர்சிட்டியோட ரிசல்ட்டு பார்த்துடலாம். ஸோ எல்லாரும் சாய்ஸ் செலெக்ஷன் பண்ணியிருப்பீங்க. என்னோட மாணவர்களுக்கு நிறைய பேருக்கு நம்ம சாய்ஸ் செலெக்ஷன் பண்ணியிருக்கிறோம். லாக்கிங் முடிஞ்சு ரிசல்ட்டு எனி டைம் வரலாம். ப்ராபப்ளி அவங்க ஷெடியூல் பண்ண மாதிரியான டேட்டுக்கு கொடுத்தாங்கன்னா நாளைக்கு காலையில் வந்துடும். சரிங்களா? ஸோ அதனால் வி ஆர் வெயிட்டிங் ஃப்ரம் 19th அஃபிஷியல் ரிசல்ட் வந்த பிறகு அடுத்து என்ன பண்ணலான்றதை பற்றி யோசிக்கலாம். அந்த அப்டேட்டும் கொடுக்குறேன். சரிங்களா? ரைட். நம்பர் 1 ஷெடியூல் பார்த்துடலாம். சாய்ஸ் ஃபில்லிங்கு எல்லாம் வெரி கிளியர். படிக்கல, சர்க்குலர் பார்க்கல, இதெல்லாம் விடாதீங்க. ஸோ எக்ஸாக்டாக உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங்குடைய லாஸ்ட் டேட் 23 கிழமை பார்த்தோம், திங்கட்கிழமை சாயந்தரம் 5 மணி வரைக்கும். இன்னைக்கு வந்து டேட் பார்த்துக்கோங்க. 23ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்கு நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணலாம், லாக்கிங்கும் பண்ணிக்கலாம். நார்மலாக முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டியில் மட்டும்தான், இல்லை எம்சிசியோட வெப்சைட்டில் மட்டும்தான் இந்த லாக்கிங் ப்ராசஸை வந்து கடைசி நாள் அந்த ஒரு டைம் கொடுத்து லாக் பண்ண சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் அது மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 20ஆம் தேதி சொல்ல போனீங்கன்னா 20ஆம் தேதின்றது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அன்னைக்கு காலையில் 10 o'clockலேருந்து சாய்ஸ் லாக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுடைய சாய்ஸ் ஆர்டர்ஸில் எதுவும் சேஞ்சஸ் இல்லை, மாற்றலாம் அப்படின்னா வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் என்ன அட்வைஸ் பண்ணுறேன்னா, டீம்டு யூனிவர்சிட்டியோட ரிசல்ட்டை பார்த்துட்டு லாக் பண்ணுங்க. ஏன்னா மேபி உங்களுக்கு ரொம்ப கன்வீனியன்ஸ்டான, ரொம்ப பிடிச்ச, இல்லை உங்களுடைய பட்ஜெட் ரேஞ்சான எதிர்பார்த்த ஒரு கல்லூரி டீம்டு யூனிவர்சிட்டியில் கிடைச்சிருச்சு, இல்லை ஒரு ஆல் இண்டியா கோட்டாவில் கவர்மெண்ட் காலேஜில் கிடைச்சிருச்சு அப்படின்ற சூழ்நிலை வந்துச்சுன்னா, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் அஃபிஷியலாக லாகின் பண்ணியிருக்க சாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு அதில் பார்ட்டிசிபேஷன்லேருந்து வெளியில் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு டெபாசிட்டும் கிடைச்சிரும். நீங்கள் உங்களுக்கு கீழே இருக்கிற யாரோ ஒரு மாணவனுக்கு உதவி பண்ண மாதிரி இருக்கும். மறந்துடாதீங்க. நீங்கள் வந்து பட் டிசிஷன் இட் இஸ் யுவர்ஸ். சரியா? நான் வந்து அட்வைஸ் தான் பண்ண முடியும், பட் டிசிஷன் இஸ் யுவர்ஸ். ஏன்னா நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டியில் போய் ஜாயின் பண்ணலாம்னா 2 lakh லாஸ் பண்ண போகிறோம் இல்லையா? அதே போல் தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து சீட்டு கிடைச்சும் ஜாயின் பண்ணாமல் போனாலும் வந்து ஃப்ரீ எக்ஸிட் தான். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் டீம்டு யூனிவர்சிட்டி ரிசல்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறமா கடைசி நாள் வரைக்கும் சாய்ஸ் லாக் பண்ணலாம். சாய்ஸ் லாக்கே பண்ணலனாலும் கூட அது ஆட்டோமேட்டிக் லாக் தான். நான் உடனே பண்ணிடணும் சார், சாய்ஸ் லாக் பண்ணலாம் நம்மளோட அட்மிஷன் கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு பார்க்குற பேரண்ட்ஸ்லாம் தாண்டி கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கணுன்றதே என்னுடைய எதிர்பார்ப்பு. சரிங்களா? நம்பர் 1, எல்லாரும் சாய்ஸ் பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் கரெக்டாக உங்களுடைய எதிர்பார்த்த கல்லூரிகளில் என்னென்ன தவறுகள்லாம் முதல் ரவுண்டில் மிஸ் பண்ணீங்களோ அதையெல்லாம் 2வது ரவுண்டில் சரி செய்து கரெக்டாக சாய்ஸ் ஃபில் பண்ணியிருந்திருக்கலாம். சரிங்களா? ரைட். ஸோ நல்ல சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் நான் ஆல்ரெடி பழைய வீடியோக்கெல்லாம் சொல்லியிருப்பேன். சாய்ஸ் ஃபில் பண்ணணும், நம்மளோட மார்க்கு நாம் எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்றத பார்த்து கேட்டகரி, கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா பார்த்து கேர்ஃபுல்லாக சாய்ஸ் ஃபில் பண்ணணும். அதே போல் நம்ம எங்கே இருக்கிறோன்னே தெரியாமல் எனக்கு இந்த ஒரு காலேஜ் மட்டும் தான் வேணும்னு சொல்லி நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு பின்னாடி இருக்கிற மாணவனுக்கு அது ஒரு சாதகம். சரிங்களா? எப்போதுமே நம்மளோட எம்பிபிஎஸ் சீட்டானது நம்மளுடைய தவறுனால போகக்கூடாது. எனக்கு மார்க் குறைவாக இருக்குது, அது கிடைக்கலன்றது யதார்த்தம். பட் மார்க்கும் என்னுடைய கேட்டகரியும் ஈக்குவலாக இருக்கும்போது நான் மிஸ் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்றது என்னுடைய பார்வை. ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய தவறுனால போகக்கூடாது அப்படின்றத பார்க்குறேன். சரிங்களா? அடுத்து சார், இந்த ரவுண்டில் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களா, இல்லை குறைவான பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களா, யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலான்ற ஒரு பார்வை. ஸோ இந்த செகண்ட் ரவுண்டில் தமிழ்நாட்டில், அதாவது மற்ற டீம்டு யூனிவர்சிட்டி மற்ற ஸ்டேட்டில் எல்லாத்துலேயுமே செகண்ட் ரவுண்டில் ஃப்ரீ எக்ஸிட் கொடுக்கல. ஸோ டியூ டு த எம்சிசி அண்டு அதர் ஸ்டேட்லலாம் வந்து ஃப்ரீ எக்ஸிட் கொடுக்காதனால தமிழ்நாட்டில் ஃப்ரீ எக்ஸிட் இருக்குன்றதுனால நிறைய பேர் சொல்லப்போனால் ஃபஸ்ட்டு ரவுண்டு கவுன்சிலிங்கில் நமக்கு அலாட்மெண்ட்டு கட் ஆஃப்லாம் தெரியும். அப்போ அவ்வளோ மாணவர்கள் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக லிஸ்ட் ஆஃப் குவான்டிட்டி ஆஃப் பீப்புள் இருக்கிறதா அர்த்தம். அப்போ அவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருக்கிறாங்க, உள்ளே இருக்கிறாங்க.
இப்போ அவங்களுடைய விருப்பங்களை மாற்ற போகிறாங்க. விருப்பங்களை மாற்றுறதுனா நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அவைலபிள், லிமிட்டடு ஸ்டூடெண்ட்ஸ் தான். அவங்க வந்து ஆப்ஷனை மட்டும் தான் மாற்ற போகிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு கட் ஆஃப் குறையும்? அப்போ எல்லாருமே உள்ளே இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போது மார்க்குகளில் மிகப்பெரிய வித்தியாசம் வருமா சார்னா வித்தியாசம் வரும். பட் பெருசாக வித்தியாசம் வருமானு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா ஃப்ரீ எக்ஸிட் இருக்கிறதுனால எல்லா மாணவர்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, விருப்பத்தை தேர்வு பண்ணுவாங்க. பட் அவங்க வந்து இடத்தையும் மிஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? பட் நல்லா ஹையர் மார்க் இருந்து தப்பு பண்ணுறாங்க பாருங்க, அதில் சரியாக ஹேண்டில் பண்ணாமல் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க இஸ் லூஸ் த சீட். ஸோ ரொம்ப கேர்ஃபுல். சரிங்களா? ஸோ அதனால எல்லாரும் பார்ட்டிசிபேஷன் இருக்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ரைட். அடுத்து வந்து கட் ஆஃப் வந்து ரொம்ப நிறைய குறையுமா சார்? குறைஞ்சா எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. நிறைய மதிப்பெண்கள், அதுவும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கிட்டத்தட்ட 518 உண்மையாலுமே ரொம்ப அதிகம். வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து குறைந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நாமளும் ஒரு மிகப்பெரிய அனலைசிஸ் ஒர்க்கு எடுத்து நிறைய மாணவருக்கு ஒரு கமிட்மெண்ட்லாம் கொடுத்துருக்குறோம். அவங்களுக்கு அஷூராக கிடைக்கும்னு நான் சொல்லியிருக்கிறேன். அவங்க எல்லாம் நம்மளோட மாணவர்கள் நம்மளோட கூடவே இருக்கிறாங்க. அவங்களுக்கு சீட் வாங்கி கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ அதே மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறதும். குறைந்தால் சந்தோஷம். சரிங்களா? குறையலன்னா உள்ள மாணவர்கள் இன்சைடில் மறைஞ்சு நிற்கிறாங்க, அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்கன்றதை மறந்துடக்கூடாது. சரிங்களா? ஸோ ரெடியூஸ் ஆகலை அப்படின்னா அதுக்கான முக்கிய காரணமே ஃப்ரீ எக்ஸிட் இருக்கிறதுனால மட்டும்தான். டெபாசிட் எதுக்கு நம்ம இழக்க மாட்டோம். அதனால எல்லாம் சும்மா சாய்ஸ் செலெக்ஷன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எம்சிசியில் பண்ணுற மாதிரி சும்மா நானும் 2 லட்ச ரூபா பணம் கட்டியிருக்கேன், 5000 பணம் கட்டியிருக்கேன், எல்லாத்தையும் நான் சாய்ஸ் போடுவேன். அந்த மாதிரி இந்த ரவுண்ட்லையும் மாணவர்கள் பார்க்கலாமோ அப்படின்னு பார்க்குறேன். சரிங்களா? அதே போல் எல்லா பேரண்ட்ஸுமே வந்து நம்ம கொடுத்துருக்க கைடன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எம்சிசியில் வந்து சீட்டு எடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேலே சீட்டு இப்போ எல்லாருமே சாய்ஸ் லாக் பண்ணியாச்சு. ரிசல்ட் வரப்போகுது. கையில் ஒரு அலாட் பண்ணிக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 18ஆம் தேதி 19ஆம் தேதி கையில் ஒரு சீட்டு இருக்குது. இஃப் யூ ஆர் கெட்டிங் ஆல் இண்டியா கோட்டா இதர் டீம்டு யூனிவர்சிட்டி கையில் ஒரு சீட்டு இருக்குது. சரிங்களா? அதை நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறதை என்னோட சப்ஸ்கிரைபராக இருக்கிற உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னோட கடமை. ஸோ அதனால் நான் யதார்த்தமாக சொல்கிறேன், கையில் ஒரு சீட்டை வச்சிருக்கிறீங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த பக்கம் என்ன பண்ணுறீங்க, தமிழ்நாடுடைய மெடிக்கல் செலெக்ஷனோட ரிசல்ட் 25ஆம் தேதி கையில் வருது. 25ஆம் தேதி நமக்கு ப்ரொவிஷனல் ரிசல்ட்டு தெரிஞ்சிடும். சரிங்களா? ஃபைனல் ரிசல்ட் 26 சொல்கிறாங்க. நமக்கு லாஸ்ட் டேட் என்னைக்கு 27ஆம் தேதி. அப்போ 27ஆம் தேதி வரைக்கும் நம்ம போய் ரிப்போர்ட் பண்ண முடியும். ஸோ மென்டலி நீ கேன் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. எந்த பக்கம் போகலாம், 2 பக்கமும் கையில் இருக்கும். இந்த பக்கம் டீம்டு பார்ட்டிசிபேஷனோட சீட் இருக்கும், இந்த பக்கம் என்ன இருக்கும், தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனோட சீட் இருக்கும். 2 எடை போட்டு பாருங்கள், எது பெட்டர்மெண்ட்னு பாருங்கள், எது ஃபினான்ஷியல் ட்ரபிள், ஈவன் காலேஜ் குவாலிட்டி எப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், எதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறது, எது நல்ல காலேஜ் எது அப்படின்ட்டு எல்லா டிஸ்கஷனும் பண்ணிவிட்டு 2ஐயும் கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், போங்க. அதே போல் உங்களுக்கு டீம்டில் கிடச்சிருச்சு. ரைட்? டீமில் கிடைச்ச காலேஜ் எனக்கு ரொம்ப சந்தோஷம். டெஃபினட்டாகவே எனக்கு ரொம்ப ஹாப்பி. இந்த காலேஜ் தான் நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், கிடச்சுன்னா அப்போ டிஎன் மெடிக்கல்லேருந்து அந்த நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரிலாம் ரிமூவ் பண்ணிங்கன்னா கீழே இருக்கிற மாணவர் ஒருத்தருக்கு அடுத்து போய் ஜாயின் பண்ணுவார். சரிங்களா? இந்த ப்ராசஸ் ஃப்ளோவில் 2 நம்ம மாணவர்கள் எல்லாத்துக்கும் நான் அப்படி தான் பண்ணியிருக்கிறேன். பட் அதே போல் எல்லாருக்கும் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் இன்னமும் லாக் பண்ணாமல் பெண்டிங்கில் தான் வச்சிருக்கிறோம். இஃப் யூ ஆர் சாட்டிஸ்ஃபைடு காலேஜ் இன் டீம்டு யூனிவர்சிட்டி டெஃபினட்டாக தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறது இல்லை. எதுக்கு யாராவது ஒரு மாணவர் எடுப்பார், அவர் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கிட்டோம், சந்தோஷமாக ஜாயின் பண்ணி படிக்கணும். அதெல்லாம் இருக்குது, அதுவும் தப்பே கிடையாது. யாராவது ஒருத்தர் இன்னைக்கு சீட்டு தாங்க முக்கியம், எம்பிபிஎஸ் சீட்டோட மதிப்பீடுன்றது வேற. நல்ல படிக்கணுமே அப்படிதான். ஸோ அதனால நம்ம என்னுடைய பர்சனல் அட்வைஸ். சரிங்களா? இந்த பக்கமும் சீட் வாங்கி வச்சுப்பேன், இந்த பக்கமும் சீட் வாங்கி வச்சுக்கலாம். அப்புறம் டிஎன் மெடிக்கலில் போய் ரிப்போர்ட் பண்ணலாம். அப்போ எம்சிசியில் ஒரு 2 லட்ச ரூபா போயிடும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக எடுக்கணும் அப்படின்றது முடிவு. பட் ஆல் த டிசிஷன் இட் இஸ் யுவர்ஸ். பட் நீங்கள் நினைத்தால் இது சாத்தியம். எனக்கு ஒரு வேலை கிடைக்கும்பா, ஆனால் நீங்கள் கிடைச்சிருச்சுன்னா கொஞ்சம் விட்டு கொடுங்கன்னு சொல்கிறேன். ரைட்? அடுத்து சார், டீம்டு யூனிவர்சிட்டி வந்து சீட்ஸ் வந்து எப்படி அலாட் ஆகும், என்ன மாதிரி இருக்குன்னு ஒரு பாயிண்ட் வேணால் சொல்கிறேன். என்ன ரிசல்ட் வராதனால 100% தமிழ்நாடு பாண்டிச்சேரி இருக்கிற என்டையர் டீம்டு யூனிவர்சிட்டி சீட்ஸ் வந்து அலாட்மெண்ட் ஆகிடும். கண்டிப்பாக அலாட்மெண்ட் ஆகிடும். இன்னும் அவ்வளோ பார்ட்டிசிபேஷன் இருக்கிறாங்க. சார் எவ்வளோ மார்க் வரைக்கும் கிடைக்கும், அது மாதிரிலாம் ரொம்ப டெக்னிக்கலாக நான் போக விரும்பலை. சரிங்களா? அப்படி பேசினா நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். நான் அந்தளவுக்கு என்கிட்ட புள்ளி விவரம் இருக்குது, டேட்டா இருக்குது, அனலைசிஸ் இருக்குது. இருந்தாலும் 100% சீட்டெல்லாம் அலாட் ஆகிடும். வெறும் 20% பேஸ்ட் ஆன் த காலேஜுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். பட் காலேஜ் நம்ம இதை பேஸ் பண்ணி ஒரு 20% ஆஃப் சீட்ஸ் எகைன் ரவுண்ட் 3க்கு வேக்கன்சியும் வர வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? சார் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் என்ன சார் நடக்கும்? கண்டிப்பாக இதுலேயும் வேக்கன்சிஸ் உண்டு. இப்போ நம்ம யதார்த்தமாக நம்ம வந்து ஒரு 300 சீட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 1000 சீட்ஸ் வரைக்கும் சொன்னோம் இல்லைங்களா? இதெல்லாமே உண்மையில ஒரு
எகெயின் அதை ஒரு 100% கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா எகெயின் ஒரு 30%லேருந்து 35% வரைக்கும் தேர்ட் ரவுண்ட்லேயும் வேகன்சி இருக்கும். பட் தேர்ட் ரவுண்ட் இட் இஸ் ஹை ரிஸ்கி ரவுண்ட். ஏன்னா நம்மளுடைய பதற்றம் வந்து அதிகமாகிடும். நம்மளுடைய பதற்றம், தடுமாற்றம், ஏதோ ஒன்று அன்னைக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா, இப்போ வந்து நம்ம மெஷர் பண்ணி பாக்கெட்டில் பணத்தை வச்சுட்டே இருப்போம். அந்த தேர்ட் ரவுண்டில் இருக்கிற பதட்டத்தில் எவ்வளோ ஃபீஸ் இருந்தாலும் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்ற சுச்சுவேஷனுக்குலாம் போயிடும். அது வந்து தடுமாற்றத்தில் எடுக்கிற எந்த முடிவுகளுமே சரியானதாக இருக்காது. அதுக்கு தான் நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டே இருக்கிறோம், ஒரு கைடன்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு கரெக்டாக முன்னாடியே பிளான் பண்ணுங்கள், அப்போ தான் கண்டுபிடிக்க முடியுது. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வி கேன் மேக் ஏ மிஸ்டேக் ஆர் கெட்டிங் சீட்டு. இது வரைக்கும் இல்லை, செகண்ட் ரவுண்டில் உங்களோட அட்மிஷன் கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். தேர்ட் ரவுண்ட் ஒன்லி ஹையர் மார்க் மட்டும்தான், லோயர் மார்க்கில் பாசிபிலிட்டியே கிடையாது. சரிங்களா? ஈவன் நம்ம நிறைய வீடியோலையும் நம்மளோட இதுலையும் சொல்லிட்டு இருக்கிறோம், 200 மார்க் கீழே இருக்கிறீங்களா, தாராளமாக வாங்க, சூப்பரான ஒரு சீட்டை எம்பிபிஎஸ் சீட் நான் கொடுக்க ரெடியாக இருக்கிறேன். 150 மார்க் கீழே இருக்கிறீங்களா, வெறும் 127 பார்டர் மார்க் பாஸில் இருக்குங்களா, சீட்டு கொடுக்குறேன்னு நான் சரியாக சொல்லிட்டேன். சரிங்களா? பட் தேர்ட் ரவுண்டில் இந்த பிலோ 200 மார்க் டெஃபினட்டாக அட்மிஷன்ஸ் கிடைக்காதுங்க. இது வேணால் நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க. எல்லாரும் பக்கத்தில் என்ன பண்ணிடுவாங்க, எனக்கும் கவுன்சிலிங் தெரியுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சாய்ஸ் வச்சுக்குவாங்க. இன்னமும் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட ஒரு 20,000 மாணவர்கள் வரைக்கும் போட்டி போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க, ஆனால் சீட்டு இல்லை. சரிங்களா? தமிழ்நாட்டில் டீம்டு யூனிவர்சிட்டியில் ஆல்மோஸ்ட் ஒரு 500 சீட்ஸ் வச்சுக்கோங்க. அடுத்த ரவுண்டில் ஒரு 200 சீட் ஹையர் மார்க் போயிடும், டீம்டு யூனிவர்சிட்டியில் சீட் வராது. தமிழ்நாட்டில் இருக்கிற என்ஆர்ஐ சீட் மட்டும் தான் நிற்கும். அதுவும் இந்த ரவுண்டில் பயன்படுத்திட்டா பரவாயில்ல, அடுத்த ரவுண்டில் நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிங்கன்னா அதுவும் ரிஸ்க் ஆகிடும். ஸோ தேர்ட் ரவுண்ட் இட்ஸ் வெரி வெரி ரிஸ்கி. ஈவன் அலாட் ஆகிடுச்சா ஜாயின் பண்ணியே தீரணும். ஃப்ரீ எக்ஸிட் கிடையாது, ரீஃபண்டபிள் கிடையாது, எக்கச்சக்கமான இது இருக்குது. அதுக்கு எக்ஸ்க்ளூசிவாக சூப்பராக ஒரு வீடியோ, பக்கா கைடன்ஸாக வந்து தேர்ட் ரவுண்டில் டார்கெட் பண்ண போகிறோம். அது தேர்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாணவர்களுக்கு மட்டுமே பொருந்தும். இந்த ரவுண்ட்லேயே உங்கள் வெற்றியை ருசித்து பார்த்துருங்கள். இந்த ரவுண்ட்லேயே உங்களுடைய வேலையெல்லாம் முடிங்க. இப்போவும் இந்த ஒரு 3-4 நாள் இருக்கிறதுனால இந்த வீடியோவில் திரும்ப சொல்கிறது, குறைவான இருக்கிற மார்க்கு மதிப்பெண் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை, தாராளமாக எடுங்க. என்ஆர்எஸ்சி நான் கொடுக்க ரெடி, அதை ஃபீஸு நெகோஷியேட் பண்ணியும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அதை வந்து ஒரு மெசேஜ் பண்ணி எனக்கு கேளுங்க, என்னால் முடிஞ்சதை நான் பண்ணித்தரேன். பட் பி அலர்ட், பி அவேர். நிறைய மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தேவையாக இருக்கிற மாணவர்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா?